வகையான கடகம் எப்படி தெரியுமா? பிளானிங், பிளானிங், பிளானிங். நான் இத பண்ண போறேன், இதான் பண்ணுவேன். இத பண்ண போறேன், இதான் பண்ணுவேன். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இது எல்லாமே அவர்களுடைய தசா புத்தியும், அங்க இருக்கிற பிளானட்டும் தான் முடிவு பண்ண போகுது. அந்த நட்சத்திரத்தில ஏறி நின்ன பிளானட் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இயக்க போறாங்க. இயல்பா கடகம் அப்படின்றதே வந்துட்டு, அ ஒரு வீட்ல ஒரு அம்மா அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க? வேல வேலைன்னு செய்யவும் செய்வாங்க. திட்டவும் செய்யாவாங்க. அன்பும் குடுப்பாங்க, அதிகாரமும் குடுப்பாங்க, ஆளுமையும் குடுப்பாங்க. அவங்கள விட்டு யாரும் வெளில போக முடியாம ஏதோ ஒரு வளையத்திற்குள் ஆட்பட்டு வைப்பாங்க. எல்லாமே அவங்க தான் முன்னிலையா இருக்கணும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாரியான தன்மை பொருந்திய ஆளாகத்தான் கடகம் அப்படின்ற ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இவங்க மோஸ்ட்லி எங்க தெரியுமா ஏமாந்து போறாங்க? பார்ட்னர்ஷிப் நான் சொன்ன மாரி இந்த 7ஆம் இடத்தில் தான் வந்து கடகம் அதிகமா அடி வாங்குது. கடகம் ராசிக்காரர்கள் வந்து பார்ட்னர்ஷிப்ன்ற விஷயத்துல மட்டும் தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஏமாந்து போறாங்க. ஏன்னா யூசுவலி கடகம் பார்ட்னர்ஷிப்பே வைக்கக்கூடாதுங்க. பார்ட்னர்ஷிப்பே வைக்காம பண்ணக்கூடிய ஆட்கள் தான் கடகம். ஆனா பார்ட்னர்ஷிப் இல்லாட்டி கடகத்துக்கு கை கால்லாம் உதறிடும்.